தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் வந்த தீர்ப்பு. எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி, அதிர்ச்சியில் திமுக. சற்று முன் வந்த தீர்ப்பு. எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி, அதிர்ச்சியில் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் தலைவரும் எம்பியுமான தயாநிதி மாறன் மீது சராமரியாக குற்றம் சாட்டினார். தொகுதி நிதியை கூட தயாநிதி மாறன் செலவழிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த அவதூறு வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு ஏறத்தாழ 10 மாதங்களாக விசாரணை நடைபெற்றது. சற்று முன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தயாநிதி மாறன் தொடுத்த இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தயாநிதி மாறனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதாவது எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி அடைந்துள்ளார். திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளது.